சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 மலர் மருந்துக்கான வேறுபாடுகள் என்ன, அதாவது ஒரு குணம் கொண்ட மலர் மருந்தில் அதற்கு எதிரான குணம் கொண்ட ஒரு மருந்து இருக்குது. அதுதான் ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஒரு 2 மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அனைவரையும் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றதான் வந்து மலர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனிதனுடைய மனங்கள் தான் வந்து வியாதிகளுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனிதர்கள் வந்து 7 வகையான பிரிவினர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த 7 வகையான பிரிவினர்களும் 38 வகையான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. ஸோ மொத்தம் 38 வகையான மலர் மருந்துகள் இருக்கு. ஒரு மருந்து வந்து மிக முக்கியமான ஒரு 5 மருந்துகளின் கூட்டுக்கலவை. அது வந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்றாரு. அது வந்து 39வது மலர் மருந்து. அதாவது ஒரு 5 மருந்துகளை வந்து கூட்டு காம்பினேஷன் பண்ணி கொடுக்கக்கூடியதான் வந்து ரெஸ்கியூ ரெமெடி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிக்கரி, ராக் வாட்டர், இந்த 2 மலர் மருந்துகள் ஏன் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல சிக்கரி நபர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுயநலம் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் மற்றவர்களை சார்ந்து இருப்பவர்கள், அதே மாதிரி பிறர் பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடியவர்கள். யாரு அப்படின்னா சிக்கரி. ராக் வாட்டர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க மேல ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துப்பாங்க, மற்றவங்களுடைய நலனை வந்து ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பிடிவாதக்காரர்கள், கொள்கைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. வரட்டு கௌரவம், பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழ்றன்ற பேர்ல வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப ஒரு தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்கள நடந்துப்பாங்க. ஸோ மற்றவங்க கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடயே இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நான் எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தன்னைத்தானே வருத்தி கொள்பவர்கள். யாரு? ராக் வாட்டர். சிக்கரி நபர் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தனியா இருக்கிறது யோசிப்பாங்க. எப்பவாச்சும் கூட இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும், அதாவது பிறர் துணை நாடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சிக்கரி நபருக்கு இருக்கும். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராக் வாட்டர் வந்து கொள்கைவாதிகள், பிடிவாதக்காரர்கள், வரட்டு கௌரவம். சிக்கரி நபர் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க பார்க்குறாங்களா அப்படின்றத யோசிப்பாங்க. ப்ளஸ் நமக்கு துணை யாராக இருக்கணும் அப்படின்றதையும் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ராக் வாட்டருக்கும் சிக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலர் மருந்துகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு மருந்து ஒரு தன்மையில் இருக்கு, அதற்கு எதிர்த்தன்மை கொண்ட ஒரு மருந்து தான் வந்து இந்த சிக்கரி. அதாவது ராக் வாட்டருக்கு எதிர்த்தன்மை கொண்ட மருந்து தான் வந்து சிக்கரி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேற ஒரு 2 மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம், கம்பேரிசன்ஸ். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.